177 years old church. அதுவும் டிஸ்னி கேஸில் விட ஹைட்டாக லாங்கஸ்ட் ஸ்டீப்பிள் இருக்க சர்ச், அதுவும் சவுத் சைடில். அண்ட் மோரோவர் இந்தியாவில் இந்த சர்ச்சும் ஒரு பிக்கஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ஸ்டீப்பிள் இருக்க சர்ச். இந்த சர்ச் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே அமிகோஸ், இன்றைக்கி எந்த சர்ச் பற்றி பார்க்க போகிறோன்னா மெஞ்ஞானபுரம் சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த வியூஸ் எல்லாமே என்னோடய டெரஸில் நான் எடுத்த ஃபுட்டேஜ் தான். இதெல்லாம் வியூ செம்மையாக இருக்குல்ல. அண்ட் சர்ச்சும் பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்குது. அண்ட் லுக் அட் தட் ஹோல் வியூங்க, பார்க்கவே எவ்வளோ ஜைஜான்டிக்காக அமேசிங்காக இருக்குல்ல. இன்றைக்கி இந்த சர்ச் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். அண்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே உங்களோட லெஃப்ட் சைடில் ஆலிவ் ட்ரீ இருக்குங்க. ஆலிவ் ட்ரீ கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப ஃபேமஸாக வரும், ஒலிவ மரம். ஆலிவ் ட்ரீன்றது இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் கிறிஸ்டியானிட்டியில். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் என்ன தான் இதை டெமாலிஷ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாலும் அது துளுத்துட்டு வளர்ந்துட்டே இருக்கோங்க. எப்படி நீங்கள் கட் பண்ணி உடச்சி போட்டு எரிச்சாலுமே இது க்ரோ ஆகிடும். அதுதான் ஆலிவ் ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி. அதை லெஃப்ட் சைடில் இவங்க இம்போர்ட் பண்ணி அதை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது ஃப்ரண்ட் வியூ, விச் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்க வியூ தான் இது ஆக்சுவலி 192 ஃபீட்டுங்க ஹைட்டு. அதாவது டிஸ்னி கேசலே 182 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். அதை விட ஹைட்டு இந்த மெஞ்ஞானபுரம் சர்ச் ஸ்டீப்பிள் ஹைட்டு. அஃப்கோர்ஸ் அதை விட ஹைட்டெல்லாம் நிறையா இருக்குது. பட் சவுத்தில் இது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் சர்ச் ஆஃப் அபவுட் 177 இயர்ஸுங்க. அண்ட் இதெல்லாம் சர்ச்சை சுற்றி இருக்கிற கிரவுண்ட் ஏரியா. அண்ட் இந்த சர்ச்சில் எவ்ரி இயர் ஜான்வரி 4th Thursday ஃபீஸ்ட் நடக்குங்க. அதாவது அசனம் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அசனோன்றது சவுத் சைடில் எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லேயும் ஒரு ஃபீஸ்ட்டுங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம். அப்போ ஊரில் இருக்க எல்லா மக்களும் வரும். விச் மீன்ஸ் ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கலாம், அப்ராடாக இருக்கலாம், எங்கேனாலும் வேலை செஞ்சாலும் அந்த ஃபீஸ்ட் டைமில் ஊரில் அந்த பாரம்பரியம், விச் மீன்ஸ் அவங்கவுங்க பூர்வீக சர்ச்சில் இப்படி ஃபீஸ்ட்டை உட்காந்து சாப்பிட்ணுன்றது இட்ஸ் பிளெஸ்ஸிங் மாதிரி எல்லா வருஷமும் அவங்க நினச்சிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு அதை வருவாங்க. ஸோ அதில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இந்த ஏரியாவில் தான் சமைச்சு ரெடி பண்ணி ஃபீஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த சர்ச்சில் மட்டும் மோர் தென் லேக்ஸ் கணக்காக பீப்புள்ஸ் இந்த அசன ஃபீஸ்ட்டில் சாப்பிடுவாங்கங்க. நம்ப முடியல, சீரியஸ்லி இது உண்மைங்க. எவ்ரி இயர் ஜான்வரி 4th Thursday நீங்கள் இதை ஆக்சுவலி லைவாக எல்லா சேனல்லையுமே கவர் பண்ணுவாங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த ஃபீஸ்ட்டோட இதை கவர் பண்ணி அவங்களே ஃபுட்டேஜ் போடுவாங்க. அந்தளவுக்கு இது ஃபேமஸான சர்ச். மோர் தென் லேக்ஸ்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மக்கள் சாப்பிடுவாங்கன்ட்டு. அண்ட் இந்த இதெல்லாம் அங்கே சாம்பார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பைப் வழியாக போயிட்டு இந்த சர்வ் பண்ணுற ஏரியாவுக்கு போகிறதுக்காக பைப் வழியாக அந்த பாத்திரத்தில் விழும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என் டாடி அப்படி தான் சொன்னாங்க. பட் நான் இது வரைக்கும் லைவாக பார்க்கல. பட் ஏதாவது ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இல்லை அந்த ஊரில் இருக்கவங்க இருந்தீங்கன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் இந்த சர்ச்சை கட்டின ரெவரண்ட் ஜான் தாமஸ் அண்ட் அவங்களோட ஒய்ஃபோட கல்றை பின்னாடி இருக்குது. நான் என் சேனலில் போடுற ஓல்டு சர்ச்சஸ் எல்லாமே பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க ரூல் பண்ணும்போது இங்கே தங்கும்போது இவங்க இங்கே கட்டிட்டு விட்ட சர்ச்சஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் ஒன்று தான் இந்த மெஞ்ஞானபுரம் சர்ச்சும். பட் நான் போட்டதுலே அமாங்ஸ் த ஓல்டஸ்ட் அண்டு ஆல்மோஸ்ட் சவுத் சைடில் அமாங்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சு இது ஒன்று. இதில் 2 கல்று இருக்குது. ஒன்று ஜான் தாமஸ் தான் அந்த சர்ச் கட்டின அவங்களதும், அவங்களோட ஒய்ஃபும் இருக்குது. அதுக்கு பேரலெல்லாம் இன்னொரு சமாதி இருக்குது. பட் ஆக்சுவலி அது அவங்க டாட்டரா இல்லை என்ன ரிலேட்டிவ்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஒரு ஃபீமேல் தான். பட் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் என் டேடிக்கும் சரியாக தெரியலை. ஸோ இந்த கல்று யாருதுன்ற நாலேஜ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் வியூவர்ஸ்க்கும் அந்த இது தெரியும், எனக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அண்ட் இவங்க இந்த கல்றை பின்னாடி வச்சுருக்காங்க. ஃபீஸ்ட் டைமில் இவங்களோட சமாதிக்கும் எல்லோரும் மாலை போட்டு ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அண்ட் இவங்க பேர்லேயே இங்கே 2 ஹை ஸ்கூல்ஸ் இருக்குது, அப்புறம் காலேஜஸ் இருக்குது, விமென் காலேஜஸ் இருக்குது. இதெல்லாம் இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க.
அண்ட் இந்த சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து 1844 தாங்க சர்ச் கட்டுறதுக்கு போட்டிருக்காங்க. அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட டோனார்ஸ் வந்து நான் இதை ஸ்பான்சர் பண்ணுறேன், அதை ஸ்பான்சர் பண்ணுறேன், எக்கச்சக்கமாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கங்க அந்த காலத்தில். அதாவது 18 பீரியட்ஸில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆல்டர் வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃப்ளோரிங் வந்து ஒருத்தவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ச் மெட்டீரியல் வந்து அந்த காலத்தில் வந்து பன்னம்பாறை கல் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பன்னம்பாறை கல், அது எனக்கு தெரியலை. நான் சர்ச் பண்ண அளவுக்கு எனக்கு இதுதான் எனக்கு கிடச்சிது. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் அந்த மெட்டீரியல் வச்சு தான் வந்து இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த சர்ச்சுக்கு மட்டும் மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்குங்க. 7 ஃப்ளோர் இருக்குது. அதாவது அந்த ஸ்டீப்பிளுக்கு வந்து 7 ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்னா சர்ச் பெல் இருக்குங்க. சர்ச் பெல் மட்டுமே வந்து 2.5 ஃபீட் ஹைட், அதோட டயாமீட்டரும் 2.5 ஃபீட். அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த பெல் எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு. அண்ட் மோரோவர் அந்த பெல்லுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குங்க. பெல் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ஒரு பிரிட்டிஷ் தானே. ஸோ பெல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிப் வழியாக கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரம் இங்கிலாண்ட்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்து ஷிப் வழியாக அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண பெல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெல் ஷிப்லேருந்து வந்துட்டு சேஃபாக வந்து இங்கே நம்ம போர்ட்டுக்கு வந்துடுச்சுங்க, தமிழ்நாடு போர்ட்டுக்கு வந்துடுச்சு. பட் தமிழ்நாடு போர்ட்டுக்கு இறங்கும் போது என்ன ஆயிருக்குன்னா பெல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்க, கீழே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து சரி பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தொழிலாளிங்க தாங்க. அதை சரி பண்ணி இப்போ அதை வந்து ரிப்பேர் பண்ணி அதே அந்த ஆல்ரெடி பிரேக் ஆன அந்த பார்ட்ஸு இதெல்லாம் வந்து டேமேஜே ஆகாமல் சரி பண்ணி அந்த பெல்லை தாங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அந்த பெல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸ்டில் எவ்ரி 1 ஹவருக்கு 1 ஹவர் பெல் அடிக்கும். சர்ச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி 2 பெல்லோ 3 பெல்லோ அடிப்பாங்க. இது எல்லாமே ஸ்டில் அந்த சர்ச்சு 177 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த பெல்லை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த டேமேஜ் பெல்லை தான் வந்து ஸ்டில் அவங்க கட்டியிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போய் அந்த பெல் அடிக்கலாம். அதை வந்து ஒரு ரோப் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பெல் இருக்கிற இடம் வந்து 3rd ஃப்ளோரில் பெல் இருக்குங்க. அண்ட் இந்த 7 ஃப்ளோர் ஹைட் ஸ்டீப்பிளில் வந்து 5th ஃப்ளோர் வரைக்கும் வந்து நம்ம வந்து மேனுவலாகவே நடந்து போகலாங்க. அந்த அளவுக்கு வசதி இருக்கும். பட் 5th ஃப்ளோருக்கு அப்புறமா யூ கான்ட் கோ, ஒன்லி லேடர்ஸ் மூலமாக தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு ஸ்கொயர் ஷேப்பு ஹோல் அங்கே இருக்குது தெரியுமா, அந்த ஹோல் வழியாக நம்ம ஆக்சுவலி வெளியே எல்லாமே பார்க்கலாம். பார்த்தானா ஆல்மோஸ்ட் 16 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வியூ வந்து அந்த இடத்துலேருந்து அழகாக நீங்கள் பார்க்கலாங்க. என் டேடி சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு போய் பார்க்குறக்கு டோக்கன் கொடுப்பாங்களாம். டோக்கன் வாங்கிட்டு என் டேடியெல்லாம் அங்கே போய் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை போல். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா இந்த சர்ச்சு வந்து 1 ரூபி சர்ச்சுன்னு சொல்கிறாங்கங்க. ஏன் 1 ரூபி சர்ச்னால் அந்த காலத்தில் அதாவது இந்த சர்ச் கட்டின பீரியடில் வந்து 1 ரூபின்றது ஈக்குவல் டு 192 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ச்சோட ஸ்டீப்பிள் ஹைட்டும் வந்து 192 ஃபீட் இருக்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு a 1 ரூபி சர்ச் அப்படின்னு சிமிலாரிட்டியாக சொல்கிறாங்கங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சர்ச்சில் ஒரு கிளாக் இருக்குங்க. அந்த கிளாக்கு வந்து ஸ்டில் அதாவது 177 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள கிளாக் ஸ்டில் அந்த கிளாக் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த பிளாக் கிளாக், அதாங்க இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 29 கீஸ் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குங்க தாங்க. அந்த காலத்தில் பயங்கர அமேசிங்கில். அண்ட் இது வந்து சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூங்க. இப்போ சர்ச்சுக்குள்ளே போகலாமா? உள்ளே போனோடனே அங்கே வந்து ஒரு பெரிய ஜைஜான்டிக் டோர் இருக்குங்க. அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான படிக்கட். இது வழியாக போனால் 5th ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போகலாம். பட் வந்து அலௌட் இல்லை. லுக் அட் த ஜைஜான்டிக் டோரில். ஆனால் நான் நினச்சேன் அது வந்து அயனில் இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. பட் இல்லவே இல்லை, வுட்டில் தாங்க அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் வுட்டில் செஞ்சுருக்கிறது இன்னுமே அது வந்து எதுவும் கடிக்காமல் எதுவும் டேமேஜ் ஆகாமல் வார்னிஷ் எதுவும் போகாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் டாலஸ்ட் இன்டீரியர் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்களா, பார்க்கவே அமேசிங்காக இருக்குல்ல. அண்ட் யூ நெவர் நோ இது வந்து அவங்க காங்க்ரீட்லலாம் பண்ணவே இல்லைங்க. ஸ்டில் வுட் நம்பவே முடியலல்ல. அதுவும் 177 இயர்ஸாக ஒரு வுட்டால் செஞ்ச ஒரு பில்டிங் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக, அதாவது மேலே நான் சொல்கிறேன், சைடில் நான் சொல்லலை, மேலே நான் சொல்கிற அந்த வுட் ஃபினிஷ் வந்து ஸ்டில் அப்படியே இருக்குதுங்க, நம்பவே முடியல. அண்ட் நீங்கள் பாருங்களேன், அங்கே ஃபேனும்
ஒரு ஷாண்ட்லியரும் தொங்க போடுறதுக்கு எவ்வளோ லாங்காக ஒரு பைப் போட்டு அதை வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அன்பிலீவபிளில் அவ்வளோ ஹைட்டில் அது இருக்கிறதுனால இந்த இன்டீரியர்ஸை பார்த்து இது சர்ச்சு தான் என் மைண்டு ஸ்னாப் ஆகுறதுக்கே கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆச்சுங்க. அந்தளவுக்கு எனக்கு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேலஸ் ஃபீல் தான் வந்தது. எவ்வளோ அழகாக அவங்க ரசித்து ரசித்து கட்டியிருக்காங்கல்ல, யூனிக் ஃபீச்சர். அண்ட் இது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் எனக்கு விசிபிளாக தெரியுது. அப்புறம் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லாம் வந்து போனவங்களுக்கு தான் தெரியும். அன்லக்கிலி இப்போல்லாம் அந்த மாதிரி போகிற சான்ஸ்லாம் இல்லை போல். அண்ட் அந்த பெல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க ரோப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் பார்க்குற இதெல்லாமே வுட்டு ஃபினிஷ் தாங்க. நம்பவே முடியலல்ல. இது வந்து சர்ச்சுன்னு சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து உள்ளே போகணுன்னு ஏதோ நம்ம ஃபேண்டஸியாக மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, பேலஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு மூவிஸ்லலாம் பார்த்து. அந்த ஃபீல் தாங்க ஆக்சுவலி எனக்கு வந்தது உள்ளே என்டர் ஆனோன்னே. பட் சொல்லப்போனால் நல்ல காமான பீஸ்ஃபுல் ப்ளசன்ட் பிளேஸாக இருந்ததுங்க. இதில் என்ன பியூட்டின்னா வந்து அங்கங்கே இந்த குருவியெல்லாம் வந்து கொஞ்சம் சிரிம்ஸ் பண்ணிட்டு போனது, இதெல்லாம் வந்து நீங்களே பார்க்கலாம். இப்போ கூட ஒன்று பறந்து போச்சு. இந்த மாதிரி பறந்து போகிறது வர்றது, அந்த ப்ரே பண்ணிகிட்ருக்க டைம் வந்து அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு, இதெல்லாம் வந்து நம்மளை மறந்து ஏதோ நேச்சரோட வேர்ல்டில் போய் ப்ரே பண்ணுற ஃபீல் வந்து வந்ததுங்க. அண்ட் இது வந்து ஆல்டரோட லுக்கும் வந்து செம்மையாக இருந்தது. அதோட விண்டோஸாக இருக்கட்டும், அதோட மிரர் ஃபினிஷாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சொல்ல முடியல. எனிவேஸ் நான் லொக்கேஷனை வந்து நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் நார்மல் டேஸ் போகிறத விட ஃபீஸ்ட்டு டைம் போனீங்கன்னா அவ்வளோ அமர்க்கலமாக இருக்கும். யூ கேன் என்ஜாய் அ லாட். நிறையா ஷாப் பண்ணலாம், நிறையா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம், நிறையா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இது வந்து பேப்டிசம் தொட்டிங்க. இந்த தொட்டிக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இந்த தொட்டியும் வந்து ஒரு இம்போர்ட் பண்ண தொட்டி தான், ஸ்டில் இன் கண்டிஷன். எனக்கு ஒரு லாஜிக் தாங்க புரியலை. ஆக்சுவலி என் வீட்லேயும் பேர்ட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேர்ட்ஸை பற்றி பேசுகிறதுனால அந்த சவுண்ட் தான் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, லெட் மீ கம் டு த லாஜிக். 177 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பெல்லு, கிளாக்கு, தொட்டி, ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் யாருங்க வாரண்ட்டி பீரியட் கொடுத்தா? நம்மலாம் ஒரு ஏசி, ஃபேனு, ஒரு டியூப்லைட் வாங்கினா கூட 1 இயர் வாரண்ட்டி, 6 மந்த் வாரண்ட்டி அப்படின்றானுங்க. பட் ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிற மாதிரி வாரண்ட்டி பீரியடுக்கு அப்புறம் அதுவும் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்டாக வந்து கலண்டு விழுந்துரும். பட் எந்த வாரண்ட்டி பேஸஸே இல்லாமல் இதெல்லாம் இத்தனை வருஷம் இருக்குதுன்னா கூஸ்மம்ஸ் தாங்க. இந்த சர்ச்சோட கோப்பிங் ஸ்டோன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனாகவே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போது மெட்ராஸில் கவர்னராக இருந்த லார்ட் நேப்பியர் தான் வந்து இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு அவரை வச்சு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த சர்ச்சோட இன்னர் அக்காமடேஷன் மட்டும் 3000 பீப்புள் அட் அ டைம். எவ்வளோ ஸ்பேஷியஸில். எஸ், மெஞ்ஞானபுரம் சர்ச் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சர்ச் டே லைட்டில் மட்டும் இல்லைங்க, நைட் லைட்லேயும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஐ கேட்சியாக இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி தட், அந்த பீக்கில் இருக்க அந்த ஒரு லைட்டு போதுங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்போதுமே டிஸ்னி கேஸில் பார்க்குற மாதிரியே தாங்க தோணும். உங்களுக்கும் அப்படி இருந்தானா ஒரு லைக் பண்ணுங்கள். என் டேடி கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி கிடைச்ச இன்ஃபர்மேஷனை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும்னு நீங்கள் உட்காந்துடாமல் இந்த இடத்துக்கு போய் நீங்களும் செக் அவுட் பண்ணி விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Bye.